அண்ட் இன்னைக்கு நாங்கள் உங்களை எந்த படத்தோட ரிவ்யூவோட மீட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னா மீண்டும் ஒரு காதல் கதை. ஸோ நம்ம வணக்க வச்சதுலேருந்தே தெரிஞ்சிருக்கோம், இது வந்து ஒரு ஹிந்து முஸ்லீம் லவ் ஸ்டோரி பற்றின படம். டைட்டில் கார்டு ஆரம்பிக்கும் போதே பென்சில் ஸ்கெட்ச் வரப்போக அப்படியே அழகாக ப்ரீஸியாக காசியாக ஒரு மூட் செட் ஆகுது. டிஓபி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு சர்மா. அவருக்கு டக்குன்னு ஃபோன் போடணும்னு வச்சுக்கோங்களேன், இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லாம் செம்ம ஃபோட்டோஸ் வால்பேப்பர்ஸ்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவுட்டோர் ஷாட்ஸ் எல்லாமே போஸ்டர் எலிமெண்ட்ஸ் மாதிரி இருக்குது, எதை வேணா படத்துக்கு போஸ்டராக யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அடுத்து ஜிவியோட பாட்டு, ஜிவியோட மியூசிக், ஜிவியோட பாட்டு மியூசிக்லாம் அங்கங்கே செமையாக இருந்தாலும் ஒரு பாட்டு அப்படியே அந்த வந்தாரு மாப்பிள்ளை வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வரும். அது வந்து தியேட்டர் விட்டு வெளில வரும்போது கூட லைட்டாக அப்படி முணுமுணுத்துட்டே வரலாம், அந்தளவுக்கு மனசில் நிற்குது. அண்ட் ஒன் மோர் திங், இந்த மூடுக்கு அப்படியே பிளிஸ்ஃபுல்லாக ஆப்டாக பொருந்துற மாதிரி ஷான் ரஹ்மானோட பேக்ரவுண்ட் மியூசிக் இதை கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். ஓஎஸ் எப்போ லான்ச் பண்ணுறாங்கன்னு கேட்டு சொல்கிறோம், எப்போயாவது ரிலீஸ் பண்ணுவாங்க இன்டர்நெட்டில், டக்குன்னு டவுன்லோட் போட்டு ரிப்பீட்டில் வச்சுக்கோங்க. எந்த படம் எந்த கதையாக இருந்தாலும் காஸ்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து ஸ்டோரியாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், எல்லாத்தையும் அப்லிஃப்ட் பண்ண போகுது. ஒரு ராம்காம் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து எக்ஸ்பிரஷன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி ஒரு அவுட் அண்ட் அவுட் ராம்காம் மூவியை வந்து ஒரு டெபியூ ஆக்டர் கொடுத்துருக்கிறதுக்கே வந்து டேரக்டரை அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். அண்ட் படத்தோட ஹீரோ வால்டர் பிலிப்ஸ் ஃபர்ஸ்ட் படம் டெபியூ ஆக்டிங் ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். அழகாக சிரிக்கிறார், நல்ல டான்ஸ் ஆறார், அலைப்பாய்தல் மாதவன் ஒரு மாதிரி க்யூட்டாக சிரிப்பார்ல, அந்த மாதிரிலாம் சிரிக்கிறார்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அடுத்ததான் வந்து ஹீரோயின் ஈஷா தல்வார், அவங்க தான் தட்டத்து மறையத்தில் ஹீரோயின். அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா கூட தில்லுமுள்ளு படத்தில் நடிச்சிருந்தாங்க. அதுக்கு அடுத்து இந்த படம் வந்து உங்களுக்கு செகண்ட் படம் தமிழில். ரொம்ப அழகாக மெழுகு சில மாதிரி இருந்தாலும் அவங்களோட ப்ரெசன்ஸ் வந்து டயலாக் கம்மியாக இருந்ததுனாலவோ என்னவோ அது அவ்வளோவா உணர முடியலன்னு தான் சொல்லணும். மற்றபடி ஈஷா தல்வார் வந்து அவங்களோட ரோல் அப்படியே கரெக்டாக கச்சிதமாக அழகாக வந்துட்டு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துட்டு போயிடுறாங்க. அண்ட் தென் முக்கியமாக நாசர் பற்றி பேசியே ஆகணும். ஏன்னா நாட் பிகாஸ் அவர் தான் இருக்கிறதே சீனியர் மோஸ்ட் பர்சன், அவர் எல்லாருக்குமே இந்த படத்தை தெரியும், அதுக்காகலாம் நம்ம நாசர் பற்றி இங்கே பேச போகிறதில்ல, அவரோட இன்வால்மெண்ட்டுக்காக மட்டுமே இங்கே பேச போகிறோம். ஏன்னா ஒரு கேரக்டரை பற்றி ஒரு படத்தில் மற்ற கேரக்டர்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க, அதை டிஸ்கிரைப் பண்ணிகிட்டே இருக்காங்க, ஒவ்வொரு இடத்துல அவரை பற்றி பேசுகிறாங்க, தெரியுது நமக்கு. அண்ட் அந்த மாதிரி ஒரு முக்கியமான கேரக்டருக்கு ரெண்டே ரெண்டு சீன் தான் இருக்குது, ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கம்மி, ஒரே ஒரு க்ளோஸ்அப் ஷாட் தான் ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்குது. அப்படின்னா கூட அந்த ஒரே ஒரு க்ளோஸ்அப் ஷாட்டில் இது வரைக்கும் அந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையுமே ஜஸ்டிஃபை பண்ணுற அளவுக்கு ஃபேஸ் எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும், அவரோட லிப் கர்வேச்சராக இருக்கட்டும், பார்வையாக இருக்கட்டும், பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே அந்த 10-15 செகண்டில் கன்வே பண்ண முடியுது. அப்படின்னா அவரோட இன்வால்மெண்ட் தான் காமிக்குது. இவ்வளோ முக்கியமான வெயிட்டேஜ் உள்ள ஒரு கேரக்டரைசேஷன் இருக்கும்போது நாசர்கா இருக்கட்டும் இல்லை தலைவாசல் விஜய்க்கா இருக்கட்டும் இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மனசில் நிற்கக்கூடிய கேரக்டராக 2 பேர் வந்திருப்பாங்க நாங்கள் நினைக்கிறோம். ஸோ அந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன் இல்லையா, ஒரு ப்ரீஸி காசி அப்படி ரொமான்டிக் மூட் அப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு அது லைட்டாக ஒரு ட்விஸ்ட். அது என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிஷனல் ஹியூமர் எலிமெண்ட்ஸோட அந்த ரொமான்ஸை வந்து கன்வே பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. கமிங் டு தி ஹியூமர் எலிமெண்ட்ஸ் ஆஃப் திஸ் மூவி, அர்ஜுனனோட கவுண்டர்ஸ்லாம் சில இடத்துல ரொம்ப செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் அவுட் அண்ட் அவுட் த்ரோ த மூவி ஹியூமர் ஒர்க் அவுட் ஆயிருந்ததுன்னா இந்த ஸ்க்ரீன் பிளேவும் ஃப்ளோவும் ஆடியன்ஸை வந்து செம்மையாக பிடிச்சி கிரிப்பிங்காக வச்சிருக்கோம் நாங்கள் நினைக்கிறோம். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், என்னதான் ரீமேக்காக இருந்தாலும் அந்த கேரளாவோட டச் அப்படியே தெரியுது, நிறைய இடங்களில் தெரியுது, பாடல்களில் தெரியுது, பேக்ரவுண்ட் மியூசிக்கில் தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 2 விஷயம் கண்டிப்பாக நாங்கள் இங்கே பின் பாயிண்ட் பண்ணியே ஆகணும். அதில் வந்து ஸ்டூடெண்ட் பாலிடிக்ஸ் பற்றி, யூத் பாலிடிக்ஸ் பற்றி, அப்புறம் ஷேகுவேராவோட மென்ஷன்ஸ்லாம் வருது. அதெல்லாம் நம்ம ஊர் மக்களால் ரிலேட் பண்ணிக்க முடியாததுனால அதோட இன்டெப்த் பர்பஸ் வந்து சரியாக டெலிவர் ஆகலைன்னு நினைக்கிறேன். மேபி அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை நம்ம ஊருக்கு தகுந்த மாதிரி மாற்றிருக்கலாம். அனாவசிய ஆடை குறிப்புகள், கிளாமர்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப நீட்டாக ஹாஃப் டிக்கெட்ஸ்லாம் கூட்டு போய் அழகாக படம் பார்க்கலாம். அப்பப்போ சில்லரெலாம் தேட வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த ரொமான்டிக் படங்கள்லாம் பார்க்கும்போது லவ் தான் வரும்னு சொல்லுவாங்க, எனக்கு வந்து லைட்டாக பயம் தான் வருது. ஏன்னா இப்படிலாம் டைலாக் எழுதி பேசினா தான் உஷார் பண்ண முடியுமோ லைட்டாக ஒரு ஜர்க்கு வருது. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ் ஆகும். ஒரு ராம்காம் மூவி ஒரு அழகான ஃபீல் கொடுக்கணும், அதுக்காக படம் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் பாடல்களும் அதை விட ஸ்லோ மோஷன்லேயே இருக்கிறது வந்து லைட்டாக என்னப்பா எங்கே பார்த்தாலும் ஸ்லோ மோஷனாகவே இருக்கே அப்படின்னு கேட்க வைக்குது. விஜய் அண்ட் மீ குட் ஹவ் பீன் யூஸ்ட் இன் அ பெட்டர் வே. ஒரு நல்ல காம்பினேஷன் வேஸ்ட் பண்ணிட்டாருன்னு ஒரு ஃபீலிங்.